விராட் கோலி சொல்லி சொல்லி அடிக்கிறது. இப்போ அவர் ஃபார்ம்ல இல்லைங்கிறத கலடா பண்றதை விட்டுட்டு என்னைக்குமே அட்வான்ஸ் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது விராட் கோலி அடிக்கிறாரு. கம்முன்னு வாய மூன்று போயிட்டு சொல்லி சொல்லி அடிக்கிறாரு. எத்தனை சின்ன சர்ஜரி உள்ள நான் வந்தேன்னா 100. யாரா ஒருத்தர் ஒரு அக்ஷயத்ரான மாதிரி சப்போர்ட் பண்ண கூட ஈஸியா கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அது. ஸோ ஃபீல்டிங் ஆரன் சைடு நீயோ ஒரு கேப் வச்சு நம்ம ரெய்னா ரெய்னா மாதிரி ஒருத்தரும் ஜடேஜா மாதிரி ஒருத்தரும் ஜடேஜா கோச் ஆயிடும்னு நினைக்கிறேன். அவரை மாதிரி யாராவது கம்ப்ளீட்டா இந்த டிப்பிங் ஹை கேச்சஸ் எல்லாம் எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி தரணும். பவுண்டரியில கட் பண்றது, பால் கிட்டக்க போய் பண்ணாம ஆன்டிசிபேட் பண்ணி முதல்ல டைவ் அடிக்குது. ஸோ அது கரெக்டா கைக்கு போய் இன்டர்செப்ட் பண்ணணும் பால். அந்த மாதிரி ஃபீல்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு பக்கம். போலிங்ல யூ மே பி டேலண்டட் போலர், பட் ஆர் யூ பிரெய்னி போலர் தான் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அஸ்வின் டேலண்டட் போலர், பிரெய்னி ஆல்சோ. எந்த பேட்டருக்கு எப்படி போகணும்ன்றது நீங்க கேட்ச் பண்ணாம பிளைண்டா போலிங் போறது வேஸ்ட். டெய்லண்ட் ஆடினே இருக்கான், 10 ஆடி இருக்கும், 70 பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கும், விக்கெட்டே எடுக்க முடியாம. அங்க போய் உங்களோட பெஸ்ட் போலிங் கொண்டு இருப்பீங்க, ஒண்ணுமே பீட் நாயினே பார்க்கும். அந்த இடத்துல சாதாரணமா ஒரு ஜூசியா ஒரு பால தூக்கி போட்டா வெறியில அடிப்பாங்க, அதுல அவுட் ஆவாங்க. மட்டமான பால் அதை போறதுக்கு ஒரு பிரெயின் ஒண்ணுன்ற அவன் அந்த மாதிரி போலர் சோனும் இல்ல. பும்ரா மாதிரி வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு போலர் இருந்தா ஒரு டீம்.